ஸ்ரீ குருப்யோ நமஹா. அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய தினத்துல நாம் எதை செய்தாலும் வளரக்கூடிய தினமா வரலாறுகள், புராணங்கள், இதிகாசங்கள் கூறுகின்றன. அக்ஷயம் என்றால் வளரக்கூடியது, க்ஷயம் என்றால் குறையக்கூடியது, குறைவு இல்லாதது என்பதின் பொருள்தான் அக்ஷயம் என்ற வார்த்தையினுடைய சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது அன்றைய தினத்தில் எந்த செயல்கள் செய்தாலும் அது அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும். அப்ப அந்த தினத்துல என்ன வாங்க வேண்டும்? நம்ம தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம். இவைகளோட நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அன்று நாம் செய்யக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய தான தர்மங்கள், குடிநீர் தானம் செய்யக்கூடிய இவைகள் எல்லாம் அனுகூலத்தை கொடுக்கும். நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், ஆலய வழிபாடுகள், ஜபம் செய்கிறது, இவைகள் எல்லாம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகைகள்ல அமைகிறது. பல இடங்கள்ல செடி கொடிகள் வாடுகின்றன. அந்த வாடக்கூடிய செடி கொடிகளுக்கு நீர் பாய்ச்சறது கூட ஒரு அருமையான அனுகூலமான பிரார்த்தனையா அமைகிறது. அதே போல ஆடு மாடுகள், புல்வெளிகள், பறவைகள், இவைகளுக்கெல்லாம் சின்ன பாத்திரத்துல குடிநீர் வைக்கிறது கூட நமக்கு அருமையான பலன்களை கொடுக்கும். குறிப்பா இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி நடு ரோட்ல போடுறா. அது யாரையாவது வழிக்கு விழுறது. குழந்தைகளுக்கெல்லாம் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது கூட இந்த தினத்துல அருமையான அனுகூலத்தை கொடுக்கும். அதே போல இல்லங்கள்ல தினந்தோறும் இல்லத்தரசிகள் சமைக்கும் பொழுது அரிசியை அலம்பக்கூடிய நீரை கழுநீர் அப்படின்னு சொல்லுவா. அது பசுக்களுக்கு நல்ல உணவாக அமைகிறது. கொஞ்சம் சிரமம் பார்க்காம தினந்தோறும் நம்ம வீட்டுல தானியங்களை அலம்பி சமையல் பண்றோம். அந்த அலம்பக்கூடிய ஜலத்தை எடுத்து அதை மாடுகளுக்கு கொடுக்கும் பொழுது அது கூட நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அதே போல தினந்தோறும் காய் கனிகள் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அதனுடைய தோல்களை எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாம அவைகளை கூட மாடுகளுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் கூட இருந்துருக்கு. எளிமையான இந்த வகைகள்ல இந்த அக்ஷய திருதியை நாம் திட்டமிடலாம். வயதுல பெரியோர்களுக்கு உங்களால் ஆன உதவிகள், உங்க பகுதியில வயசுல பெரியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், நீங்க ஒரு ஷாப்பிங் போறீங்க, கடைக்கு போறீங்க, அவர்களை பார்த்து உங்களுக்கு ஏதாவது பொருள் வேண்டுமா அப்படின்னு நீங்க கேட்டு அவர்களுக்கு அந்த பொருளை வாங்கி கொடுப்பது கூட அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. இந்த அக்ஷய திருதியை தினத்தில மனிதாபிமானம், மனித நேயம், இவைகளை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளை ஒவ்வொருவர் மனதிலும் பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது அது கூட அருமையான சிந்தனைகளை கொடுக்கிறது. இவைகளோட அவசியம் நீங்கள் தங்கம், வெள்ளி, பருப்பு, இவைகளோட முக்கியமா உங்க வீட்டுல எதுவும் எங்க இடத்துல பொருளாதாரம் ரொம்ப குறைவா இருக்கு, ஏதாவது நல்லது வாங்கணும்னா மஞ்சள் கிழங்கு, உப்பு, இவைகளை அவசியம் வாங்குங்கோ. அவைகளோடு உங்களுக்கு எந்த விதமான பிடித்த ஆடைகள், பிடித்த ஆபரணங்கள், இவைகளை நீங்க திட்டமிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை அக்ஷய திருதியில நீங்கள் வாங்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். பக்த கொடிகளுக்கு அன்பான வேண்டுகோள், சில சமயத்துல இந்த கமெண்ட்ஸ் போடக்கூடியவா ரொம்ப பிறர் மனதை நோகடிக்கக்கூடிய வகைகள்ல கமெண்ட்ஸ் போடுறா. உடனே கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா எனக்கு லிக்கர் ரொம்ப பிடிக்கும், அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்கிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறா. இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் தவிர்த்து பிறருடைய மனம் நோகாமல் நீங்கள் நடந்து கொள்வது கூட ஒரு தர்ம செயல் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். அபரிமிதமான முன்னேற்றம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும்.
உங்கள் அனைவருக்கும் இந்த அட்சய திருதியை அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். ஜெய் சிம்மா. ஜெய் சிம்மா யூடியூப் சேனலை பார்த்து முழுமையாக பயனடையுங்கள். உங்கள் நலனே எங்களது குறிக்கோள்.